ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்குங்க. மேலும் நமது ராசி பலன்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுங்க. ஸோ அனைவரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்னவா இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவா இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம், மறந்துடாதீங்க. இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும் 4ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிதாக நிறைய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு புதிய நட்புறவுகள் மலரக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அற்புதமான ஒரு யோகமான ஒரு அமைப்பு உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா குடும்பத்தோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயங்க நண்பர்களே. ஏன்னா இந்த தினம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால உங்க வேலைகள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்களது உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்க வேலைகள் கொஞ்சம் தாமதப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை நீங்க எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு உடல்ல வந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை சரி செய்யறத நீங்க முன்னுரிமை கொடுத்தே ஆகணுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பணத்தை வந்து நீங்க எந்த விஷயத்துல செலவு பண்றீங்க அப்படின்றத யோசித்து நிதானத்துக்கு தான் செலவு பண்ணணும். சில பேர் பாத்தீங்கன்னா பணத்துக்காக உங்க கூட வந்து அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருப்பாங்க. பணம் உங்ககிட்ட காலியானனும் உங்க விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பணம் ரீதியாக சில நபர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. போலியான அன்பை காட்டி உங்களிடம் சில பேர் அணுகுவாங்க. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆரோக்கியம், பணம் இந்த ரெண்டு மட்டும் நீங்க ஜாக்கிரதையாக பராமரிச்சிட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் சரி அல்லது கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களது கூட்டாளிகள் கூடவும் சரி இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா போதும். உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது. உங்களுக்கு சில பிரச்சனைகள் நெருக்கடியாக கொஞ்ச நாள் தொல்லை தந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க. மாணவர்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கும். அதனால கூடுதல் கவனம் மாணவர்கள் படிப்புல செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. நீங்க நினைச்சபடி எதிர்பார்த்தபடி சில உதவிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் அது கொஞ்சம் இழுபறியாக காலதாமதமாக கிடைக்கலாங்க. இந்த பயணங்கள் முடிந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கலாம். இந்த நண்பர்களை உங்களை உதவிக்கு நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நண்பர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்ய கண்டிப்பாக தயாரா இருப்பாங்க. நண்பர்களின் உதவியின் மூலமாக சில நிதி பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்தாலும் அப்பப்போ மகிழ்ச்சி உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க அனுசரித்து போறதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் உங்க குடும்பத்தில் இன்னைக்கு மறையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாக நண்பர்களே. அரைகுறையா பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து நடத்தி இன்னைக்கு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபார விரோதங்கள் எல்லாம் மறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால வியாபாரிகள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாங்க. ஆனால் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நேரம் மேலாண்மையுடன் செயல்பட்டு உருவாக்கி கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களது அன்புக்குரிய காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக இணக்கமாக நடந்து கொள்ள முடியுங்க. உங்கள் அன்புக்குரிய காதலரின் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு அருமருந்தாக இருப்பீங்க.
நீங்கள் ஒரு ஆறுதலாக உங்களது காதலர் கூடவே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய புன்னகை மூலமாக, நல்ல அன்பான அரவணைப்பு மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும் நண்பர்களே. ஸோ உங்க காதலருக்கு உங்களது உதவி தேவை. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையை நீங்க சிறப்பாக பராமரிக்க முடியுங்க. இன்று காதல் வாழ்க்கை அருமருந்தாக உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் இடையே அமையும். எனவே அன்பு வெள்ளத்தில் நீங்கள் புரளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஸ்பெஷலாக உங்களது வாழ்க்கை துணை உங்களை கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்தை எப்படி அனுசரித்து போறீங்க அப்படின்றதில் தான் உங்களுடைய சந்தோஷம் கண்டிப்பாக அமையும். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோட இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தர் கூடயும் இன்னைக்கு அனுசரித்து போறது நல்லது. இன்றைய தினம் நண்பர்கள் எல்லாமே உதவி செய்வாங்க. ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போதும் பணத்துக்காக யார் யார் வந்து உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்காங்கிறத நீங்கள் கவனிச்சும் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் போலியான நபர்களை கண்டு நீங்க ஏமாறாம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வியாபார விரோதம் விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அற்புதமான ஒரு நல்ல உத்தியோக வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. இந்த தினம் புதிய நட்புறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்கள் மட்டும் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கொஞ்சம் நீங்க அலட்சியம் இல்லாம உங்க ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டிராவல் பண்றதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 2 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க இணக்கமான நல்ல சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும். புதிதாக சில நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால புதிய ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஜாலியாக இன்றைய தினத்தை அனுபவிக்க முடியும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்படலாங்க. அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வியாபாரத்துல கூட்டாளிகள் நீங்க சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் வழியில கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஆர்வம் வேணும். ஏன்னா நீங்க கொஞ்சம் டல்லான சூழ்நிலை இருக்கிறது. டிராவல் பண்றதை தவிர்த்து விட்டு அலைச்சல்களை நீங்க இன்றைய தினம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்ச உதவிகள் நினைச்சபடி கிடைக்குங்க. ஆனா கொஞ்சம் லேட்டா இழுபறியா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் இங்க கொஞ்சம் கூடுதல் கவனமோட நீங்க திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.